على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பேரருளால் 11 நோன்புகளையும் 12வது தராவியையும் ஏறத்தாழ குர்ஆனினுடைய 17 ஜுஸுக்களை முழுமையாக நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுள்ள நோன்புகளையும் தராவிகளையும் ஆஃபியத்தான முறையிலே தொழுகின்ற நல்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களில் சூரத்துல் அம்பியா என்ற ஒரு சூரா. நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் 25 நபிமார்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதுல பெரும்பாலுமான பெயர்கள் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அம்பியாவிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஆயத்து குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை அடைந்தே தீரும் என்பது இன்றைய வசனம். மௌத்து ஏறத்தாழ காலையிலிருந்து நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. ஈரானினுடைய பிரதமர் காமேனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்துடைய செய்தியை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய மரணம் என்பது அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையால் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவர்களாக இன்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்னாருடைய கபரை, அன்னாருடைய மறுவாழ்க்கையை மிகவும் செம்மையாக, செழிப்பானதாக, உயர்ந்த சுவனமான ஜன்னத்தை, ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அன்னாருக்கு அல்லாஹ் கடமையாக்கி தந்தருள்வானாக. ஆமீன். பொதுவாகவே நம் பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மௌத்து என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நபிமார்களுடைய இந்த ஓதப்பட்ட சூரத்துல் அம்பியா என்று சொல்றவே நபிமார்கள். நபி என்பது ஒருமையான வார்த்தை, சிங்குலர். அல் அம்பியா என்பது ப்ளூரல், பன்மையான வார்த்தை. எல்லாம் நபிமார்களையும் உள்ளடக்கிய ஒரு சூறா. நாம் பார்க்க வேண்டும், எல்லாம் நபிமார்களுடைய பிறப்பு என்பதும் சக மனிதர்களை போன்றுதான் இருந்தது. அதே தாயினுடைய வயிற்றிலிருந்து தான் பிறந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர்த்து. எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவருடைய பிறப்பு என்பது சாதாரணமான ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து தான் பிறந்தாங்க. அது அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு கூட ஒரு சக மனிதர்களை போல்தான் இருந்தது. அப்ப நல்லடியார்கள், வலிமார்கள், நபிமார்கள் இவர்களுடைய பிறப்பை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரணமான ஒரு பிறப்பாக இருக்கும். ஆனால் இவருடைய மௌத்தை பார்க்கும் பொழுது ஒரு வரலாற்றை படைத்ததாக, ஒரு வரலாற்று சரித்திரம் படைத்த ஒரு மௌத்தாகத்தான் இருக்கும். அது நபிமார்களாக இருக்கட்டும், அடுத்து வந்த சஹாபிகளாக இருக்கட்டும், அடுத்து வந்த தாபீன்களாக இருக்கட்டும், அதை தொட்டு வந்த வலிமார்கள் என்று சொல்லுகின்ற அவுலியாக்களாக இருக்கட்டும், இவர்களுடைய பிறப்பு ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்தவர்களை போல்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய மௌத்தை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரம் மிக்க ஒரு மௌத்தாக தான் இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக இந்த ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தால் தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 2 நபிமார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்தான்? மாநிலத்தை அல்ல, நாட்டை அல்ல, இந்த கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் உலகத்தினுடைய பெரும்பான்மையான பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி எங்க இருந்து ஆட்சி திறமை வந்துச்சு? இன்னைக்கு ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்கிறோம், ஒரு மஹல்லாவை நிர்வகிக்கிறோம், ஒரு தெருக்களை நிர்வகிக்கிறோம், ஒரு ஊரையோ ஒரு நாட்டையோ. இப்ப அங்கங்க மாநிலங்களா, மண்டலங்களா, நாடுகளா பிரிச்சிருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சாங்க. கிழக்கில் இருந்து மேற்கு வரையிலும் ஆட்சி செய்தாங்களே, இந்த முனையிலிருந்து அடுத்த நுனி முக்கு வரை ஆட்சி செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? இயற்கையாகவே அல்ல ஆட்சி திறனை கொடுத்தாங்க.
உங்க தகப்பனார் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது மகனையும் கூட வைத்திருப்பாங்க. நிறைய பஞ்சாயத்துகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வரும். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம், தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அல்லாஹ் எண்ணத்தை கொடுத்தான், முழுக்கு என்ற அரசாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பஞ்சாயத்து வருது. ஒரு காலத்துல அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல பிரசவம் ஆகுது, ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்குது. தனித்தனியா பிரசவம் தனித்தனியா, ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தைய ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு, ஒரு குழந்தைய ஓனா தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப ரெண்டு சகோதரிகளும் சண்டை போட்டுக்கிறாங்க. இருக்கிற ஒரு குழந்தை இது என்னது, இல்ல இல்ல இது என்னது இப்படின்னு சண்டை. அரசபையில போய் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பஞ்சாயத்து, இது போல என் குழந்தை இதுதான். இந்த அம்மா சொல்றாங்க இல்ல இல்ல என் குழந்தை இதுதான் அப்படின்னு பஞ்சாயத்துக்கு வாதத்தை முன் வைக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. எல்லாம் கடைசியில என்ன என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, இந்த குழந்தை அக்காவுடைய பிள்ளை அப்படின்னு தீர்ப்பளிச்சுட்டாங்க. அக்கா தங்கச்சி ஒரு குழந்தை ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு, ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. இது யாருடைய குழந்தை? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, இது மூத்த சகோதரியுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த இன்னொரு சகோதரிக்கு பொறுக்கல, ஜட்ஜ்மெண்ட் தப்புன்றாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு அட்வொகேட்டோ அல்லது ஒரு நீதிபதி ஏதாவது தீர்ப்பளிச்சா நம்ம சொல்லுவோமா? சொன்னோம்னா வக்கீல எதிர்த்து பேசிட்டா நீ ஜெயிலுக்கு போ, நீதிபதியை அப்செக்ஷன் பண்ணிட்டா இவனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்ற காலத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய அரசவையில ஆட்சியாளராக இருக்கும் பொழுது தப்புன்னு சொன்ன உடனே 13 வயசு பையன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எத்தனை வயசு? 13 வயசு பையன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான், சுலைமான்கிட்ட போய் ஃபத்வா கேளுங்க, ஜட்ஜ்மெண்ட் கேளுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ரெண்டு சகோதரிகளையும் போறாங்க, இது என்னுடைய குழந்தை இது என்னுடைய குழந்தை மாத்தி மாத்தி சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அந்த குழந்தைய கொண்டு வாங்க, நீங்க ரெண்டு பேருமே சொல்றீங்க, நான் சரி பாதியா வெட்டி பாதி உனக்கும் பாதி உனக்கும் கொடுத்துறேன், எடுத்துட்டு போயிடுங்க. அப்ப அந்த குழந்தைக்கு உண்மையான தாய் சொன்னாங்கன்னா, எனக்கு குழந்தையே வேணாம், அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவளுக்கே நீங்க கொடுத்துருங்கன்னாங்களாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இது உன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு. 13 வயசுல அறிவு ஞானத்தை எப்படி அல்லாஹ் கொடுத்தான்? உலகம் முழுக்க ஆட்சி செஞ்ச சுலைமானு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் வாப்பா பெரிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது 13 வயசுல இருக்கும் போது இந்த ஞானத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? அவர்களுக்கு ஹிக்மத் என்ற மிக நுட்பமான அறிவு ஞானத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? சிறு வயசுல இருந்தே தகப்பனார் பிள்ளை இடத்துல ஆலோசனை செய்ய வேண்டும். நம்மள கூட இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல ஏதாவது முடிவு எடுத்துருமா, சின்ன பிள்ளைகிட்ட ஒரு அபிப்பிராயம், முடிவு நம்ம தானே எடுக்க போறோம், அவன் என்னன்னா சொல்லிட்டு போட்டுமே, அந்த அபிப்பிராயம் கேட்பதை கொண்டு அவனுடைய அறிவு ஞானம் வளருதுல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சாங்களே, அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய காரணம் எதுன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசு பிள்ளைன்னு பார்க்கல, அபிப்பிராயம் கேட்டாங்க, உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நம்ம பிள்ளைகிட்ட நம்ம கேட்டோம்னா ஒரு மஹல்லாவினுடைய ஒரு ஊரினுடைய ஒரு கூட்டமைப்பினுடைய பிரசிடென்டா தலைவரா வர வாய்ப்பு இருக்குதுல்ல. நாமும் நம் பிள்ளைகளை முற்படுத்த வேண்டும், அவரிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஆலோசனை கேட்காமல் எந்த தீர்ப்பையும் வழங்க மாட்டாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபக்கத், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அபூ ஹுரைரா திருக்கல்ல தம்பட்டை அடிச்சு போறாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படியே சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்குள்ள போறாங்க. எதிரில உமர் ரலியல்லாஹு தஆலா வராங்க. உமரை பார்த்த உடனே சொல்றாங்க, யா உமர், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யா அமீரல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டா, உனக்கு யாரு சொல்றா? இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவானோ அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மட்டும் தான் சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்பால எப்படி தெரியல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபர்ஸ்ட் பேச்சு கிடையாது, ஃபர்ஸ்ட் அடிதடி தான், அப்புறம் தான் பேசுவாங்க. ஒரு அந்த நுழைவாயில மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா சொல்லிட்டு வரும்போது உமர் ரலியல்லாஹு கோவம் வந்து கையை முறுக்கி, சில ஹதீஸ்ல ஒரு ஃபலரப பைன சதியை, நெஞ்சத்தினுடைய ரெண்டுத்துக்கும் மத்தியில ஒரு குத்து குத்துறாங்க. அபூ ஹுரைரா 3 பெல்ட் வச்சாங்கன்னு வரலாறு இருக்குது. ஒரே ஒரு அடி உமர் எல்லாம் ஓங்கி குத்துறாங்க. 3 பெல்ட் அடிச்சாரு அபூ ஹுரைரா. எழுந்த உடனே அழுதுட்டே சொன்னாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க. அபூ ஹுரைராவுடைய கையை பிடிச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைக்கு கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு என்னமோ சொல்றாரு, நீங்க தான் சொன்னீங்களா? அபூ ஹுரைரா என்னமா சொன்ன நீ? அபூ ஹுரைரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க சொன்ன மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா, நல்ல வீராப்பா சொல்லிட்டு போனவரு பக்கத்துல உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே கையெல்லாம் நடுங்க, வாயெல்லாம் உதற சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நீங்க தான் சொன்னீங்களா? ஆமாப்பா நான் தான் சொன்னேன். நீங்க தப்பு சொல்லிட்டீங்க ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னது தப்புன்னு நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? இருளக சர்க்கரவர்த்தி அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தப்புன்னாங்க. ஏன் தப்பு யா ரசூலல்லாஹ்? இதை நீங்க சொல்லிட்டுன்னா ஒரு பையன் தொலை வர மாட்டான். இதை நீங்க உண்மைப்படுத்தினா ஒரே ஒருத்த நோன்பு வைக்க மாட்டான். வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மட்டும் வாழ்க்கையே கழித்துருவா யா ரசூலல்லாஹ். இதுல வேற ஏதாவது நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ அமில ஸாலிஹா தகலல் ஜன்னா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஈமானும் இருக்கணும், வ அமில ஸாலிஹா நல்ல இபாதத்தும் இருக்கணும். தொழுகை இருக்கணும், நோன்பு இருக்கணும், ஜகாத், ஹஜ், தான தர்மம், நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் இருந்தால்தான் தகலல் ஜன்னான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யாராவது ஆலோசனை சொல்றாங்களா, அபிப்பிராயம் சொல்றாங்களா, அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர் நல்ல அரசர். அந்த நல்ல அரசர் யாருன்னா வீரத்தோடு இருக்க வேண்டும், எதற்கும் பயந்து ஒளித்தவராக இருக்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இல்லையே. அவருடைய மௌத்து எப்படி வந்துச்சு? ஏறத்தாழ இன்னைக்கு வஃபாத்தான ஈரானுடைய பிரதமரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணமும் ஏறத்தாழ ஒரே மாதிரி ஷஹீதா இருக்குதே. உமர் ரலியல்லாஹு யாரை எதிர்த்து நிக்க பயம். யாரோ ஒருத்தகிட்ட காசு கொடுத்து வயிற்றுல வந்து கொடுத்து தொழுக போகும்போது அபூ லுக்லு என்பவங்க உமர் ரலியல்லாஹுடைய வயிற்றுல வந்து குத்துறான் என்று செய்தி தெரியல. அதற்கு பிறகுதானே உமர் ரலியல்லாஹு ஷஹீத் ஆனாங்களே. நேர்ல எதிர்த்து போரிட யாராலும் முடியாம தான் சைட்ல வந்து குத்துனான். ஏறத்தாழ இன்னைக்கு வஃபாத்தான பிரதமருடைய மௌத்தும் கூட இந்த ஈரானினுடைய காமேனி என்ற மௌத்தும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மௌத்தும் அப்படித்தான் இருக்கின்றது. எப்படி உமர் ரலியல்லாஹுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினானோ, இன்றளவிலும் கூட இஸ்லாத்திற்காக வேண்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி பாடுபடுகின்ற பிரதமர்களாக இருக்கட்டும், சக மனிதர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உண்மையை எட்டி வைக்கும் பொழுது அவருடைய மௌத்து ஷஹீதாக தான் இருக்கும். இந்த அஞ்சி கொண்டு பிறரை பார்த்து அவருக்காக வாழ்ந்து இவருக்காக வாழ்ந்து பொறுப்புகள் வேண்டும் என்பதற்காக வேண்டி விட்டு கொடுத்து என் பொறுப்புல நான் கரெக்டா இருப்பேன், குளில் ஹக்கா வலவுக்கான முர்ரா, கசப்பா இருந்தாலும் உண்மையை தான் சொல்லணும். இந்த நலிஞ்சி போறது பயந்து போறது என்றெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பொறுப்புல யார் உண்மையா இருப்பாங்களோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய மௌத்து ஷஹீதாக தான் இருக்கும். இல்ல நம் அனைவரையும் கபூல் செய்ய வேண்டும், நம் பொறுப்புகளை கபூல் செய்ய வேண்டும். எந்த துறையில் எந்த பொறுப்புகளில் நாம் இருக்கின்றோமோ அல்லாஹ்வை எஞ்சி இஹ்லாஸோடு நாம் பொறுப்பு பார்த்தோம் என்றால் அல்லாஹ் ஷஹீத் ஆக்குறானோ இல்லையோ ஷஹீதுடைய பட்டியலிலே நாம் அனைவரையும் அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று நம்மை விட்டு மறைந்த ஈரானுடைய பிரதமருக்காக வேண்டி நம் அனைவரும் தனிப்பட்ட முறையிலே யாசின் ஓத வேண்டும், ஈசா சவாபு செய்ய வேண்டும். நம் தனிப்பட்ட துவாக்களிலே அவர்களை சேர்க்க வேண்டும். அவர் மட்டும் அல்லாமல் அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய பெண் பிள்ளைகள், அவருடைய மருமகள், நிறைய பேர் அவருடைய உறவினர்கள் எல்லாம் இன்று மௌத்தாகி இருக்கிறார்கள். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்னாருடைய குடும்பத்திற்கு சபரன் ஜமீலாவை கொடுக்க வேண்டும். அடுத்த ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற அவருடைய மகனுக்கு அல்லாஹ் இஸ்திகாமத்தையும் நல்ல வக்காரத் என்ற தன்மையை போன்றுள்ள கம்பீரத்தையும், எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சுலைமானுக்கு அல்லாஹ் உலகம் முழுக்க ஆட்சி செய்யற தன்மையை கொடுத்தானோ, இந்த வஃபாத் ஆகிய அன்னாருடைய மகனுக்கும் ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கின்ற அவர்களுக்கும் அல்லாஹ் முழு ஆட்சி அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் தைரியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் தராகியுடைய தொழுகையை ஈமானோடு இஹ்லாஸோடு தொழுதார்களோ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கிற நன்மை என்னன்னா, சொர்க்கத்துல சில பேரை அல்லாஹ் பார்க்க போவான். அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா,
பௌர்ணமி நிலவை போல பிரைட்டா இருப்பாங்களாம். அந்த பௌர்ணமி நிலவு போல உள்ள பிரைட்னஸ் அல்லாஹ் யாருக்கு தரானா, இன்றைய 12வது தராவி யார் ஈமானோடு இஹ்லாசோடு தொழுதார்களோ அவருடைய முகங்களையும் அவருடைய உள்ளங்களையும் அல்லாஹ் பௌர்ணமி நிலவை போல வெளிச்சமாக்குகின்றான். வல்ல ஜல்லஷானஹு நம் அனைவரையும் அந்த வரிசையிலே சேர்த்து வைப்பானாக. மீதம் இருக்கின்ற அனைத்து தராவியினுடைய பயன்களையும் பெறுகின்ற நன்மக்களாக நம்மை ஆக்கி தருவானாக. ஆமீன். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.